அதிமுக பாஜக கூட்டணியில இன்னமும் உறுதிப்பாடு தெரியவில்லை, 2 பேரும் இணக்கமா இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உங்களுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. திமுக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க, இருந்தாலும் ஏன் அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு இந்த வேலை? அது ஏன் இந்த வேலை? ஒரு அக்கறை என்னன்னா அதிமுக கட்சி பாஜகவுக்கு அடிமையாகக்கூடாது. பாஜகங்கிறது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலம் உள்ள கட்சியில கூட சுவாகா பண்ணிருச்சு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு திராவிட இயக்கத்தை அதிமுகவை சுவாகா பண்ணிடக்கூடாது, அந்த கட்சியை அழிச்சிடக்கூடாதுங்கிற நன்னிடத்தின் அடிப்படையில் தான் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்கலாம். நாங்க என்னமோ அதிமுகவை அப்படி சொல்றதுனால இதை அரசியல் பார்வையாளர்கள் எப்படி டீகோட் பண்றாங்கன்னா, நீங்க பாஜகவை கழட்டி விட்டுருங்க, நான் அவங்க கூட சேர்ந்துடுறேன் அப்படிங்கிற சிக்னல் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. நீங்க ஊடகங்கள் 2026 வரைக்கும் விடுதலை சிறுத்தை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கணும். ஊடகங்கள் தான் திமுக கூட்டணி இருந்து பிசிக உடைக்கிறதுக்கு சதி பண்றது போல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். இல்ல ஆமா, நீங்க இப்ப கேட்கிற கேள்வி என்னன்னா, அதிமுகவின் மீது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படை சொல்றோம். ஆனாலும் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு தலைவர். தினமும் சொல்லலாம். நீங்க மைக்க நீட்டப்பெல்லாம் அதிமுக பத்தி கேள்வி கேட்கும் போது இதே பதில தான் தலைவர். இல்ல பாஜக அதிமுக போகக்கூடாதுன்னு சொல்ல தப்பா? இது ஒரு திராவிட கட்சி, ஒரு திராவிட பாரம்பரியத்துல வந்த கட்சி, ஒரு இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி தேவையில்லைன்னு சொல்றான். இது தப்பா? இது அதிமுக கட்சிக்காரங்க சொல்லலாம், நீங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க. இல்லங்க, திமுக தலைமையை கோவப்படுத்தாதா? எங்களுக்கு இந்த நாட்டின் மீது, தமிழ்நாட்டின் மீது, தமிழக மக்கள் மீது ஒரு இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த மக்களை கொண்டு ஒரு கட்சி தான் அதிமுக. அப்ப அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கும்ல. எங்களே இருக்க கூட நீ சொல்ற திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு அதிமுகவை காப்பாத்துறீங்க. திராவிட கட்சி தானங்க, திராவிட இயக்கங்க அழிஞ்சிடக்கூடாதுங்க. நீ அப்படி பாருங்க, ஒரு திராவிட கட்சி பிஜேபியோட சேர்ந்துச்சுன்னா என்ன நிலைக்கு உருவாகும்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு சாதி அமைப்புகள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தனால அந்த கட்சி நிலை என்ன ஆச்சு? அந்த கட்சி அமைப்புகளுடைய நிலை என்ன ஆச்சு பாருங்க. இன்றைக்கும் தென் மாவட்டங்கள் இருக்கிற பல்வேறு சமூக அமைப்புகள், குழுவா இருந்த இயக்கங்கள் இன்னைக்கு சின்ன பின்ன சிதறிட்டாங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து அமைப்பும் சிதைச்சிட்டாங்க. பாஜக சிதைச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பார்வை தான் அதிமுக மீது எங்களுக்கு இருக்கு.